இன்னைக்கு நம்ம கடலூர்ல சட்டு ஊட்டுன்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சகுந்தலா. 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 உங்களோட சொந்த ஊர் அது? சொந்த ஊர் வந்து கட்டிருந்து இந்த ஊரு. ஏம்பனா எங்க அம்மா ஊரு. உங்க அம்மா ஊர் அங்க? ஆமா. ஓகே ஓகே. சோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? உங்களுக்கு கேவுரு பணியாரம் செய்து செய்ய போறேன். அதிர்ஷ்டம். கேவுரு அதிர்ஷ்டம். கேவுரு அதிர்ஷ்டம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. கேவுரு மாவு, எள்ளு, ஏலக்காய் பொடி, தேங்காய் பொடி, வெள்ளைப்பாவு, சோடா உப்பு, எண்ணெய், உப்பு, வெல்லம். ஓகே, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இல்லையா? ஓகே, கேவுரு வச்சு நீங்க வந்துட்டு எங்களுக்கு அதிர்ஷ்டம் செய்ய போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெள்ளைப்பாவு காய்ச்சறேன். வெள்ளைப்பாவு காய்ச்சணுமா? பத்த வச்சிருங்க. இப்ப முதல்ல இதுல என்ன போடணும்? வெள்ளைப்பாவு பாகு மொத்தமா போட்டுடலாமா? போடுங்க. போதும். ஏற்கனவே வெள்ளைப்பாகு வந்து நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும், மண்ணெல்லாம் இல்லாம. ஆமா. ஏலக்காய். ஏலக்காய். அப்புறம் எள்ளு. எள்ளு போடணும். இப்போ எள்ளு போட்டாச்சா? அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் கொடுங்க. தேங்காய் பூ. தேங்காய் பூ. தேங்காய் பூவும் போட்டாச்சு. தேங்காய் பூ போட்டாச்சு. ஆப்ப சோடா. ஆப்ப சோடா. ஆப்ப சோடா போடுறேன். உப்பு கொஞ்சம், ஆப்ப சோடா கொஞ்சம். ஆமா. கேவுரு மாவு எடுங்க. நீங்க போடுங்க கொஞ்சம் அள்ளி. கொண்டாங்க, நீங்க அள்ளி போடுங்க. கொஞ்சம் போடுங்க. அள்ளி போடுறேன். போடுங்க. போதுமா? இது வந்து சாப்பிட்றதுக்கு வயசானவங்க சாப்பிடலாம். இது சுகர் உள்ளவங்க சாப்பிடலாம். இதுலயே களி கிண்டலாம். இதுல புட்டு வைக்கலாம். கேவுருல வயசானவங்க விரும்பமா சாப்பிடலாம். நெய் கொஞ்சம் போடணும். நெய் நான் போட்டேன். அதுல நெய் போடணும். இந்த அடுப்பு பத்த வைங்க. கொஞ்சம் இத பத்த வச்சலாமா? இத பத்த வைங்க. போட்டு ஒரு 5 நிமிஷத்துல எல்லாமே இருக்குன்னு வச்சுக்க. எல்லாமே ஒரு 5 நிமிஷம் வேலை நடக்கணும். சூப்பரா முடிச்சிடலாம். இது ஒண்ணு அர்ஜென்ட் இல்ல. வீட்டுல எல்லாம் இருந்துட்டுனா விருந்தாளி வந்தாங்க உடனே எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பேசிஞ்சு செய்திடலாம். செஞ்சு கொடுத்துட்டு இமீடியட்டா விருந்தாளி வீட்டு விட்டு வெளியில அப்புறமா பொறுமையா போட்டோம். அங்க சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனா சரிதான். ஆமா. எண்ணெயை கொடுப்பா. இப்ப இந்த மாவு நம்மளுக்கு ரெடி. இப்ப நம்ம இது ஊத்த வேண்டியதுதான். ஆமா. அதிர்ஷ்டத்தை. ஆமா. ஊத்திட்டு ஒரு தட்டு இருப்பாங்க. இதுவே நல்ல வாசனை வருது இல்லையா? சூப்பரா இருக்கும். நீ இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கு இங்க கடலூர்லயே தான் இருப்பீங்க. இது சாப்பிட்டா ஏங்க பயமுறுத்துறீங்க? போக மாட்டேன். ஐயோ போயிட்டு வரல, பயமுறுத்தல. நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, நீ சாப்பிடு. அம்மா போய் சொல்ற என்னன்னு பாரு. கண்டிப்பா. நீங்களும் சின்னவங்களா தான் இருக்கீங்க. அப்படியா? ஆமா. ஐயோ, உனக்கு நான் பாட்டியா இருப்பேன். பேர புள்ள இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. இதை வந்து நல்ல அதிர்ஷ்டம் மாதிரி நம்ம தட்டணும் இல்லையா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் சூடாகணும். சூடாயிடுச்சு. எவ்வளவு நேரம் இது எண்ணெயில நல்லா இதுக்கு எண்ணெய் காஞ்சி ஒண்ணு இது
அப்படி மேல வர வேண்டியதுதான். அவ்வளவுதான், எடுத்துடலாம். இதுலயே இந்த மாதிரி அதிர்ஷ்டத்திலேயே வந்துட்டு இனிப்புக்கு பதிலா நம்ம காரம் பண்ண முடியுமா? போடலாமே. மிளகாத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதுவும் சூப்பரா இருக்கும். அதுல இன்னும் முருங்கைக்கீரை போட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கும், அற்புதமா இருக்கும். அது பிடிச்சவங்க அதை சாப்பிடுவாங்க, இதை கேக்குறவங்க இப்படி சாப்பிடுவாங்க. அடையும் தட்டலாம், வயசானவங்க சாப்பிடுறது தான் இதெல்லாம். ஸோ இப்போ நம்மளோட இந்த கேழ்வரகு அதிர்ஷ்டம் தயார். பிரமாதம் பிரமாதம். அடடடா. இன்னும் நீ கரைச்சி ஊத்தினா புஷ்னு மேல வந்துடும், நீயே ஓடுவ. ஆமா, தீபாவளி போது பண்ணிப்போம், செலவு. அதனாலதான் இது வந்து இப்ப தட்டினதுனால இப்ப எண்ணெய் மாரி கிடக்குதா அப்படியே நமக்கு. கேழ்வரகு அதிர்ஷ்டம் தயாரு. சாப்பிட்டு பார்த்துட்டுமே சாப்பிட்டு பாருங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். கேழ்வரகு அதிர்ஷ்டம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில வந்து வெல்லம் கரைசலை வந்துட்டு நல்லா போட்டு கொதிக்க விடுங்க. இதுலயே ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. உப்பு லேசா சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு போட்டு அதை நல்லா திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி கலரிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் இந்த மாவுல இருந்து ஒரு உருண்டையா எடுத்து அதை நல்லா பிளாட்டா தட்டி நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட கேழ்வரகு அதிர்ஷ்டம் தயாருங்க. ஓகே, கேழ்வரகு அதிர்ஷ்டம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நல்ல சுட சுட மொறு மொறுன்னு இருக்குங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. பிரமாதம். வெல்லம், ஏலக்காய், தேங்காய் பூ எல்லாம் சேர்த்து நல்ல மனத்தோட இருக்கு. பிரமாதம். கைவசம் வந்து உங்களுக்கு இந்த கை மனம் இருக்க அச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கார குழம்பு பாக்கலையா? அவ்வளவுதானா? சரி, ஓகே, அது இன்னொரு தடவை பாத்துருவோம். சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.